ஓம் தத்புருஷாயத்மிகே மகாசேனாயிதிமி தன்னோ சண்முக பிரச்சோதயாத். நமது வாத்தியார் ஆதிமூல அகஸ்தியர் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக எளிமையான, எல்லாராலும் ஜபிக்கக்கூடிய, சொல்லக்கூடிய எளிய சுப்பிரமணிய சுவாமிகளின் மிக மிக சக்தி வாய்ந்த 4 வரிகளை 12 எழுத்துக்களை கொண்ட அற்புதமான நாமாவளி மந்திரம். முருகா குமரா கந்தா குஹா, முருகா குமரா கந்தா குஹா, முருகா குமரா கந்தா குஹா என்று சொன்னாலே இந்த 4 பெயர்களையும் இந்த சஷ்டி திதியிலே சதா சர்வகாலமும் ஜபித்தால் பயன்கள் பல கோடி வரும். இன்னும் சஷ்டியை பற்றி பார்ப்போம். தங்களின் அனைவரின் நியாயமான ஆசைகள், அபிலாஷைகள் நிறைவேற முருகர் அருள் புரிவார். இப்படி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று பெரியவர்கள் சொல்வதை வாத்தியார் அற்புதமான தேன் துளி போல கொடுத்தால். கந்த புராணத்திலே சூரியமூர்த்தி முருகப்பெருமானை வழிபடும் அனுபூதிகள் நிறைய இருக்கு. சூரபத்மன் தேவர்களை வதைத்து அவர்கள் கண்களுக்கு சூரியன் தெரியாதபடி அவர்களை இருளில் மறைத்து அவர்கள் 3 காலமும் சந்தியா கால வழிபாடுகளை செய்ய விடாமல் தடுத்து செய்ததால் தேவர்களுக்கு காயத்ரி ஜபம் மற்றும் அர்க்கிய சக்திகள் கிட்டாமல் மிக மிக தவித்தார்கள். பிறகு சூரியமூர்த்தி முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானின் திருக்கரங்களில் கையில் இருந்து ஒரு அகப்பையில் ஸ்கந்த தீர்த்தம் பெற்று அருந்தி விரத நிறைவு ஆற்றி சூரபத்மனுடைய தவசக்திகளும் அவனுக்கும் புலப்படாமல் அந்த வகையிலே சூரிய கிரணங்களை பிரவேசம் செய்யும் ஆற்றலை பெற்று விட்டார் சூரிய பகவான். இதுவே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது ஒன்று. 2வது, தேவர்களுடைய பல குறைகளும் தீர்ந்து சூரிய பூஜை, காயத்ரி அர்க்கிய பூஜை முறைகளை மீண்டும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அத்தனை காலமும் அவர்கள் இழந்த பூஜை அர்க்கிய பலன்களை எப்படி மீண்டும் பெறுவது என்ற கவலை வந்துவிட்டது. இப்படிப்பட்ட சமயங்களில்தான் பூவுலகிலே மக்களுக்கு ஆபத் பாந்தவனாக சித்தர்கள் தக்க தருணத்தில் வந்து உதவுவது போல 33 கோடி தேவர்களுக்கும் அவர்களுடைய அகங்காரத்தால் சூரிய ஒளி மறைக்க பெற்று தேவர்களுக்கும் காயத்ரி அர்க்கிய பூஜைகளை நிகழ்த்த செய்ய முடியாத இந்த நிலை வரலாகும் என தீர்க்க தரிசனமாக அறிந்தே காலங்கிநாத சித்தர் என்னும் அற்புதமான சித்தர் சூரிய மண்டல சித்தபிரான் சூரியப்பாறை என்னும் அரிய சுப்ர சக்தி பாறையிலே ரொம்ப 12 காலம் தவம் புரிந்து தினமும் 3 வேளையும் 3 கோடி தீர்த்தங்களால் அகப்பையில் தீர்த்தம் எடுத்து கைகளில் ஏந்தி அர்க்கியம் வார்த்திட இந்த நீரோட்டம் வானுலகையும் பூமியில் தேவர்கள் சூரபத்மனால் சிறை வைக்கப்பட்டிருந்த பகுதிகளையும் அடைந்திட்டு அவர்களுக்கு பெரும் நல்வழிகளை பெற்று தந்தன. 3, நீங்கள் அளிக்கும் அர்க்கிய பூஜை பலருக்கும் துணை புரியும் மகத்தான சமுதாய பூஜையும் ஆகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காலை, பகல், மாலை 3 வேளைகளிலும் ஒவ்வொருவரும் அர்க்கியம் வார்ப்பது வேண்டும். 4, நீங்கள் 3 வேளைகளிலும் அர்க்கிய பூஜைகளை ஆற்ற முடியாமல் போவதற்கு காரணம் அவருடைய கர்ம வினைகளின் அழுத்தங்களே என உணர்ந்து இவற்றுக்கு நிவாரணம் பெற ஸ்ரீ காலங்கிநாத சித்தரை வேண்டிடுக. 5, அலுவலகத்தில் இருந்தால் கூட மரத்தடியில் அர்க்கியம் செய்ய முடியுமே என்று நினைப்பது நமது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்கு உதாரணமாகும். 6, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இது வாத்தியார் அருளுரை தேன். வேதாரண்யத்தில் உள்ள கோடியக்காவில் ஸ்ரீ மைத்தடங்கண்ணி அஞ்சனாட்சி அம்பிகை சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் மிகவும் அபூர்வமான அமிர்த தீர்த்தம் அந்த கிணறு இருக்கு. இந்த தீர்த்தத்தை பிரசாதமாக பெற்று வெள்ளியில் காசி செம்பு போல் வெண்கல செம்பில் இந்த தீர்த்தத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். இங்கு அமிர்த கலசத்தை தாங்கியவாறு அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ முருகப்பெருமானை
செவ்வாய்க்கிழமை கிருத்திகை, செவ்வாய் மற்றும் விசாகம், செவ்வாய் மற்றும் பௌர்ணமி சேர்ந்து வருகின்ற நாட்களிலும், ஏன் மற்ற தினங்களிலும் செவ்வாய் ஹோரையிலும், குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையிலும் தீர்த்த சொம்புடன் வலம் வந்து தரிசித்து பிள்ளைப்பேற்றுக்காக, அதாவது பிள்ளைப்பேற்று காய் எனப்படும் முழு முந்திரி பழங்களை ஏழைகளுக்கு தானமாக அளிப்பதும், முழு முந்திரி பருப்பை வெண்ணிற பால் பாயசத்தில் அந்த பாயசத்தில் போட்டு இட்டு தானமாக அளித்து வருவதால் இறையருளால் மிக விரைவாக நல்வழியை கிட்டும். 8 சஷ்டியும் அமாவாசையும் கூடும் நாளில், அமாவாசையில் அமிர்த யோகம் அல்லது சித்த யோகம் கூடுகின்ற சூரிய கோரை நேரத்திலும் கோடியக்கரை கடற்கரை தீர்த்தத்திலே நீராடி பசுவிற்கு அகத்திக்கீரையும் ஏழைகளுக்கு வேத சக்திகள் நிறைந்த மந்தார இலையில் அன்னதானம் தானம் கொடுத்து வந்தால் உடனடியாக அகத்தில், அதாவது கற்பையில் குழந்தை தரிக்கும். 9 சஷ்டியில் சூரிய ஹோரையில் நீராடி மேற்கண்ட வழிபாட்டை செய்து வந்தால் குழந்தை நல்பாக்கியத்திற்கான தக்க தீர்வை பெறுவீர்கள். 10 சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது அகப்பை எனப்படும் கருப்பை நிறைவை குறிப்பது ஆகும். பெண் குழந்தைகளை பெற்று ஆண் வாரிசு இல்லையே என்று இயங்குபவர்களும் கோடியக்கரையில் தக்க வழிபாட்டை கடைபிடித்து வந்தால் இறையருளால் நல்வழி காட்ட பெறுவீர்கள். 10 இதற்கெல்லாம் காரணம் கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டிக்கு உரித்தான 6 நாட்களும் விரதம் இருந்து ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திரம், திருசதி சகசிரநாமம், திருப்புகழ், கந்த சஷ்டி கவச்சம், ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம், பகை கடிதல், கந்தர் களி வெண்பா, கந்தர் அனுபூதி போன்றவற்றை பாராயணம் செய்திட வேண்டும். கோழைத்தனம் விலகி பகைவர்களால் வருந்தி வருபவர்கள் அந்த துன்பங்கள் மறைந்து அற்புதமான முறையிலே மனோதைரியம், வீடு வாகன வசதிகள் கிட்டும். 12 தன்னால் உண்மையான மனத்துடன் பூஜை செய்ய முடியவில்லையே என இயங்குவோருக்கு கந்த சஷ்டி உற்சவத்தின் 6 நாட்கள் விரதமானது கைமேல் பலனளிக்கும். 12 மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குலதெய்வ வழிபாட்டோடு அதோடு சேர்ந்து இஷ்ட தெய்வ மூர்த்தி ஒன்றையும் தேர்ந்தெடுத்து அந்த தெய்வமூர்த்தியை தினந்தோறும் பூஜிக்க வேண்டும். 13 ஒருவனே தேவன் என்பது உண்மையே. ஆனால் ஒருமுகப்பட்ட நிலையிலே மனதை அடக்கி இறைவனை வழிபடும் உயர்ந்த நிலை கிட்டும் வரை ஒரே தேவனை பல உருவங்களில் வழிபடுவதே இறைவனை அடைய எளிய வழி கிடைக்கும். 13 பெரும்பான்மையான ஆத்திக பெருமக்கள் ஸ்ரீ முருகப்பெருமானையே இஷ்ட தெய்வ மூர்த்தியாக தேர்ந்தெடுத்து உள்ளார்கள் என்பது. 14 அப்பனே முருகா காப்பாத்துப்பா என்று உரிமையோடு நாம் பேசுகின்ற தெய்வமூர்த்தி முருகப்பெருமானே. முருகா ஏண்டாப்பா இவ்வளவு சோதனை வந்து கஷ்டப்படுத்துறே என்று வாத்சல்யத்துடன் சிநேக பாவனையில் நாம் உரிமையோடு பேசக்கூடிய தெய்வம் கந்தவேளே. முழுமையான அருள் உரைக்கு நமது அகஸ்திய விஜயம் ஆதாரமாக இருக்கிறது. 15 சூரசம்காரம் எனில் நம்மிடம் நமது உடம்பில் மனதில் குடிக்கொண்டிருக்கும் கோபம், லோபம், மதம், மாச்சரியம், விரகம், பொறாமை, பகைமை போன்ற அசுர குணங்கள் சம்கரிக்கப்பட வேண்டியவை ஆகும் என்பதை உணர்த்துகின்றது. 6 நாட்களிலும் ஆறுமுருகப் பெருமானின் 6 சிரசுகளும் விதவிதமான அனுகிரகங்களை நமக்கு அள்ளி அருள்பாலிக்கின்றன. நம்மிடம் உள்ள அசுர குணங்களை சம்ஹாரம் செய்தால் அப்பொழுதுதான் உண்மையான பக்தியை பெறுவோம், இறை தரிசனம் பெறுவோம், பிறவிப்பினி அகலும். இந்த 3ஐயும் ஒருங்கே தரவல்லது குரு அருளே. குரு குகனாகிய குமர பெருமானே சர்க்குருமார்களாக எங்கும் வியாபிக்கின்றனர். தந்தைக்கு உபதேசித்த ஞான தந்தையாம் வடிவேலன் எளிமையான பூஜையிலேயே மகிழ்வடைவான். இப்படி 16 6 நாள் கந்த சஷ்டி விரதத்தினை வருடந்தோறும் கொண்டாடிட நம்மிடம் உரையும் சூரபத்ம அசுர குணங்களை எளிதில் வென்று பிறவிப்பெணியை சம்ஹாரம் செய்யும் வழியும் காணலாம்.
முழுமையான அருளுரைக்கு நமது அகஸ்திய விஜயத்தை பாருங்கள். இப்படி கந்தசஷ்டி விரதம் பிரதமை திதி வாத்தியார் உள்ளது. 6 திதிகளில் முதல் திதியாக இன்றைக்கு பிரதமைக்கு உரிய பூஜையிலே தாயை இழந்தவர்கள் தன் தாய் உயிரோடு இருந்தால் என்ன வயதாகி இருக்குமோ குறைந்தது அத்தனை வருடங்கள் பழமையான திருக்கோயிலை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும். உதாரணமாக இந்த வருடம் தாய் உயிரோடு இருந்தால் 80 வயது ஆகியிருக்கும் என்று கணக்கிட்டால் 80 வருஷங்களுக்கு மேல் மிக தொன்மையான பழமையான கோயிலை தேர்ந்தெடுத்து எடுக்க வேண்டும். 60, 65, 71, 82 என்றவாறு தாயின் வயது அமைந்திருந்தால் முதல் இலக்கத்தை கொண்டு 7 அல்லது 8 புடவைகளை தானமாக அக்குறிப்பிட்ட கோயிலில் ஏழைகளுக்கு நீங்கள் தானமாக அளிக்க வேண்டும். ரவிக்கை துணி உள்ளாடைகளோடு சேர்த்து தானம் அளிப்பது மிக விசேஷமானதாகும். இப்படி தானம் செய்திட இறந்த தாய் மேற்கண்ட தானத்தை பெறுபவர்களாக அவர்களே வாங்கி வந்து உருக்கொண்டு அல்லது தானத்தை பெறுபவர்களின் உருவத்தில் ஆவாகனமாகி தானத்தை பெற்று நிறைந்த ஆசைகளை வழங்கி செல்ல இருக்கின்றார். மேல் உலகில் இருந்து தன் தாய் நேரடியாகவே ஆசி வழங்குதல் கூடாதா என்று கேட்டிடலாம். மேலுலகம் சென்றவுடன் அந்த தாய் ஆன்மாவிற்கு இப்பிறவி பிள்ளைகள் மட்டுமின்றாமல் எத்தனையோ பிறவிகள் பெற்ற 1000 பிள்ளைகளை கவனித்து ஆளாக்கி ஆசீர்வதிக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு அமைகின்றது. ஏழைகளுக்கு சேவைகள் புரிந்து நல்வழியில் நடக்கும் சந்ததியினருக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை அருள்கின்றனர். இவ்வாறு தர்ப்பணங்கள் தான தர்மங்கள் செய்வோருக்கு இறந்த தாயின் பரிபூர்ண ஆசையில் உடனே கிட்டும். தற்காலத்திலே தர்ப்பணங்கள் முறையாக செய்வது குறுகி அருகி விட்டமையால் மேற்கண்ட முறையில் சித்தர்கள் சொல்லுகின்ற தானங்களே தக்க பரிகாரங்களாக அமைந்து பித்திருக்களின் சாபங்களில் இருந்து அவர்தம் வம்சா வழியினரை காப்பாற்றுகின்றனர். 20 அமாவாசைக்கு பிறகு பித்திருக்கள் தங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தெய்வ தரிசனத்திற்காக பூஜைகளையும் தங்களுடைய வம்சா வழியினரை கரையேற்றுவதற்காக அவர்கள் மூலம் தர்மங்களையும் ஆற்றுகின்றார்கள். இப்படி இந்த வகையிலே தாய் வர்க்கத்தை சேர்ந்த பித்திருக்கள் சுக்லபக்ஷ பிரதமை திதியிலே அமாவாசை அடுத்த பிரதமை திதியிலே சந்திரமண்டலத்தில் ஹோம யாக வேள்விகளை நடத்த ஸ்ரீ பரமசிவனின் சிரசில் ஒளிரும் பாக்கியம் பெற்ற ஸ்ரீ நட்சத்திர பூஷண சந்திர பகவானை துதிக்கின்றார்கள். இப்படி 21 ஜென்ம நட்சத்திரத்திற்கும் சந்திர கிரகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆகவே பிரதமை திதியிலே தாய் வர்க்க பித்திருக்கள் தம் வம்சாவளியினருக்காக சந்திர பகவானுக்கு பூஜைகள் செய்கின்றனர். 21 இந்த திதியிலே மேலே கூறியவாறு குறித்த கால தொன்மையுடன் கோயில்களில் செய்யும் தான தர்மங்கள் சந்திர பகவானையும் தாய் வர்க்க பித்தர்களையும் அற்புதமாக திருப்திப்படுத்தும். 22 பிரதமை திதியில் தாய்க்கு பிடித்தமான உணவினையும் அரிசியால் ஆன உணவு உப்புமா ஆகியவற்றை தானம் செய்வது நல்ல பலனை தரும். 24 முழுமையான அருளுரைகளை கேட்டு கந்தசஷ்டி கொண்டாடுங்கள். இறந்த தந்தையின் வயது கால அளவிற்கேனும் தொன்மை பெற்ற பெருமாள் கோயிலை தேர்ந்தெடுத்து அவருடைய தற்போதைய வயதின் முதல் இலக்கத்திற்கு ஏற்ப 72 என்றால் 2ஐ விடுங்கள் 7 எண்ணிக்கையிலோ அதாவது வேஷ்டி சட்டை துண்டுகளை தானமாக அளிக்க வேண்டும். அப்படி உதாரணமாக 81 வயதில் காலமான தந்தைக்கு தற்போது அவரது வயது 83 இருக்கலாம். அவர் தம் வம்சாவழியினர் 8 பேருக்காவது சட்டை வேட்டி துண்டு இப்படி கண்டிப்பாக தானம் அளிக்க வேண்டும். இப்படி மேலும் தந்தை வழி பித்திருக்கள் மேற்கண்ட துலா மாத சுக்லபக்ஷ துதியை திதி என்று பெருமாள் கோயிலில் மேற்கூறியவாறு அளிக்கப்படும் தானங்கள் தந்தை வழி பித்திருக்களையும் சூரிய நாராயண சுவாமியையும் ஆனந்தமடைய திருப்தி அடைய செய்யும் அற்புதமான ஒரு நல்ல காரியமாகும். இதனால் தீர்க்கமான அறிவு நல்ல சந்ததி உடனடியாக கிடைக்கும். இப்படி திவ்ய திதியில் தந்தைக்கு பிடித்தமான உணவினையும் அல்லது கோதுமையால் ஆன உணவு உப்புமா ஆகியவற்றை தானம் செய்ய வேண்டும். முழுமையான இப்படி கந்தசஷ்டி விரதம் திருதியை திதி 3ஆம் நாள்
இந்த திருதிய திதியிலே இறந்த தன் சகோதரியின் தற்போதைய வயதை கணக்கிட்டு அந்த வயதுள்ள ஏதேனும் ஒரு பெண்ணிற்கு சப்த கன்னிகள், கன்னியாகுமரி, கன்னியா பரமேஸ்வரி போன்ற கன்னி தெய்வங்கள் எழுந்து அருளியுள்ள கோயில்களில் இயன்ற தான தர்மங்களை செய்ய வேண்டும். கன்னி பெண்களாக இருப்பின் தாவணி, குங்குமம், மஞ்சள், வளையல் செட்டு அணிந்து அது அப்படி கொடுப்பது மிக மிக விசேஷமாகும். இதனால் பிள்ளைகள் பெண்களுக்கு எந்தவித தடங்களும் இன்றி திருமணம் உடனே கைகூடும். தம் பெண் குழந்தைகளை பற்றிய கவலைகள் உடனே தனியும் முழுமையாக. அப்புறம் கந்தசஷ்டி சதுர்த்தி 4ஆம் நாள் விரதம். எங்கும் சிவலிங்க மூர்த்திகளை சுற்றி இருக்கும் நாகதேவதைகளுக்கு நாகராஜ தேவதைகள் என்று பெயர். ஏனைய நாகங்கள் பெண் நாக தேவதைகள் ஆகும். இறந்த தன் சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்து சதுர்த்தி திதியிலே நாகராஜ தேவதைகள் அமைந்துள்ள கோயில்களில் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரிகளுக்கு உணவு, உடை, மருத்துவ உதவி போன்றவற்றை இயன்ற சேவைகளை புரிந்திட வேண்டும். இதனால் பிள்ளைகள் எந்தவித கெட்ட பழக்கங்களுக்கும் ஆகாமல் மிக ஒழுக்கத்தோடு வாழ்வார்கள். இப்படி கந்தசஷ்டி விரதம் பஞ்சமி திதி. பஞ்சமி திதியிலே 60 வயதுக்கு மேற்பட்ட சுமங்கலி தம்பதிகளை ஏதேனும் மலை கோயிலுக்கு திருநீர்மலை, திருக்கச்சூர், திருசூலம், குன்றக்குடி மலை இப்படி பல மலைத்தலங்களுக்கு அழைத்து சென்று தரிசனம் செய்ய தேவையான உதவிகள் செய்ய வேண்டும். அவர்கள் பத்திரமாக அழைத்து சென்று வருதல், புடவை வேஷ்டி அளித்தல், அவர்களுக்கு கண்ணாடி, கைத்தடி போன்றவை அளித்தல், அவர்களுக்கு பிரியமான உணவு அளித்தல், மனமாற மனம் விட்டு பேசுதல் போன்றவை நல்ல சேவைகளாக இருக்கும். இதனால் வயதான பின் தம் பிள்ளைகள் நல்ல முறையில் கவனித்து உதவுவார்கள். முதியோர் இல்லத்திற்கு விரட்டி அடிக்க மாட்டார்கள். 6ஆம் நாள் கந்த சஷ்டி விரதம். சஷ்டி திதி, அதாவது கந்த சஷ்டி விரதம் இறந்த தன் சகோதரனுக்காக இந்த திதியிலே காவடி எடுத்தல், தீ மிதித்தல், அளவு குத்துதல் போன்ற நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகின்ற முருக பக்தர்களுக்கு இயன்ற பண உதவி, தாகசாந்தி, சந்தனம் அரைத்து கொடுத்தல், தைலம் அளித்தல் போன்ற சேவைகளை செய்ய வேண்டும். முழுமையான அருளர்களுக்கு நமது அகஸ்திய விஜயத்தை படிங்கள். கந்த சஷ்டி விரதம் இத்தகைய 6 வகையான சேவைகளையே கந்த சஷ்டி விரதம் என சித்தர்கள் கொண்டாடி மகிழ சொல்லுகின்றார்கள். உபவாசம் விரதம் என்ற பூஜை முறைகளை அனுஷ்டிக்க முடியாதவர்கள், செய்ய முடியாதவர்கள் மேற்கண்ட தான தர்மங்களை நிறைவேற்றிட முறையான விரதத்திற்கு ஈடான பலன்களை இவை தந்துவிடும் என சித்தர்கள் அருள்கின்றார்கள். உபவாசம் நியம நிஷ்டைகளுடன் மேற்கண்ட தான தர்மங்களை நிறைவேற்றிட முருகனின் திரண்ட அருளை பெற்று மகிழலாம். தாய், தந்தை, சகோதரிகள் உள்ளோர் அவரவர் வயதுக்கு ஈடான வறியோர்களுக்கு சேவை செய்திட வேண்டும். சகோதரி இல்லாதோரும் கன்னிப்பெண்கள் பிரம்மச்சாரிகளுக்கு தான தர்மங்கள் செய்திட வேண்டும். இறையருளால் அனைவருடன் வசிப்போர் அவரவர் வயதுக்கு ஏற்றவாறு சகோதரிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏழைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். மேலும் உதாரணமாக 2 சகோதரர்களுடன் 2 சகோதரியுடன் உள்ள ஒருவர் தம் சகோதரர்களின் வயது உள்ள 2 பெண்களுக்கும் சகோதரிகளின் வயதுள்ள 2 ஆண்களுக்கும் தானம் செய்திட வேண்டும். இறந்த தாய் தந்தையரின் வயது 100 ஆண்டுகளை தாண்டினால் முதல் 2 இலக்கங்கள் அதாவது 2 இலக்கங்களை 3வது இலக்கணத்துடன் கூட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இறந்த தந்தையின் தற்போதைய வயது 115 என்றால் 1 + 5 = 16 என்ற முறையிலே கணக்கிட்டு 16 பேருக்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும். இப்படி கந்தசஷ்டி விரதம் இருப்பதற்கு பல முறைகளை சித்தர்கள் நமது வாத்தியார் மூலமாக தந்துள்ளார். இப்படி குறிஞ்சி, குரா, கடம்பு, வஞ்சி போன்ற 6 மூலிகை புஷ்பங்களாலான ஷட ஆகர்ஷண அருசுத மாலையை அணிந்து கொண்டு சூரபத்மனின் பரிவாரங்களையும் முருகர் வென்றார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சூரபத்மன் திருந்தியமையால் முருகப்பெருமான் சூரபத்மனை கொல்லாதது தன் பரிவாரத்தால் ஏற்றார். எவ்வகை கொடியவர்களையும் திருத்தும் ஆன்ம மூலிகா சக்தி குராமரம், குரா புஷ்பத்திற்கு உண்டு. திருவிடைக்கழி என்கின்ற
மாயூரம் திருக்கடையூர் அருகே உள்ள ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் ஸ்தல விருட்சம் குராமரம். நறுமணம் மிகுந்த அற்புதமான மனம் கொண்ட குரா புஷ்பம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தியானது. இரண்டாவது, கோடியக்கரையில் குழகர் கோவிலில் தல விருட்சமும் குராமரமே. இந்த மரத்தின் பெயரால் வந்ததுதான் குரானா. முருகப்பெருமான் சிக்கல் தளத்தில் பெற்ற வேலாயுதத்தை கொண்டு திருவிடைக்கடுதியில் குராமரத்து அடியில் பிள்ளையார் பூஜையை ஆற்றி அதன் பிறகு குரா பூக்களால் மாலை தொடுத்து சாத்தி பூஜித்தார். வேளால் முருகன் முழு முதற் சுழியை இட்ட மூல முதல் கணபதி பூஜை முருகனுக்கு மூத்தோனாய் முழு முதற் சுழி வைத்து என்றும் எனும் அங்காளி அந்தாதி தலைவரி இதனையும் உணர்த்தும். முழுமையான அருளுரைகளை நமது அகஸ்திய விஜயத்தை பார்த்து படியுங்கள். வருடா வருடம் சூரசம்ஹார திருவிழாவை கொண்டாடுவதன் காரணம் என்ன? இதற்கு கோடான கோடி காரணங்கள் உண்டு. புராண காலங்களில் மட்டும்தான் அசுரர்கள் அரக்கர்களும் வாழ்ந்தார்கள் என்று எண்ணாதீர்கள். எந்த அளவுக்கு தீய எண்ணங்களை ராவணனும் சூரபத்மனும் ஹிரண்யனும் ராட்சசனும் கொண்டிருந்தார்களோ அதே அளவிற்கு அதைவிட மிக கொடியதுமான தீய சக்திகளை தீய எண்ணங்களை கொண்டவர்கள் கலியுகத்திலும் இன்றும் இப்பொழுதும் உண்டு உண்டு உண்டு. இதனால்தான் அதர்மமான போர்களும் வன்முறைகளும் பயங்கரவாதங்களும் நடப்பு உலகிலே தலை தூக்கி வருகின்றன. எந்த சதவீதத்திலே தான் அசுரனாக அரக்கனாக தீய எண்ணங்களை சுமந்து கொண்டு இருக்கின்றோம், தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம், பாவங்களை புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் அவரவரே தம்மை எடை போட்டு பார்த்து கொள்ள உதவும் திதி சஷ்டி திதி நாள். இப்படிப்பட்ட அசுர எண்ணங்களை அரக்க செயல்களை அறவே தீர்த்திடமும் இவற்றை செய்தோர்க்கு உரிய பரிகாரங்களை பெற்று தரவுமே சூரசம்ஹார உற்சவம் நிகழ்கின்றது. உண்மையில் தற்கொலை, கருத்தடை, கருக்கலைப்பு இதற்கு பரிகாரமே கிடையாது. எனினும் உலகத்தில் பெருகி வரும் தீய சக்திகளை தீய எண்ணங்களை அவ்வப்போது மாய்ப்பதற்காகத்தான் சூரபத்ம சம்ஹாரம் நடைபெற்று வருகின்றது. சூரபத்ம சம்ஹாரம் என்றால் வருடா வருடம் சூரபத்மனை முருகப்பெருமான் வதைத்து வெல்கின்றான் என்பது அல்ல. இதன் அர்த்தம் தாற்பயமே வேறு. பூவுலகில் வருடாவரும் பெருகி வரும் அக்கிரம அரக்க சக்திகளை வதைப்பது ஆகும். அவரவர் தம் முன் இருக்கும் தீய சக்திகளை பாவ வினைகளை சூரசம்ஹார உற்சவத்திலே சஷ்டி விரதம் மூலமாக தீர்வு காண வேண்டும். அவ்வப்போது உடல் மனம் உள்ளத்தில் தோன்றும் தீவினைகளை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விரத பண்டிகை உற்சவாதிகள் நிகழ்கின்றன என்பதை ஆத்ம விசாரம் செய்து நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். சூரசம்ஹாரம் அதாவது முருகப்பெருமான் சூரபத்மனை ஞானவேல் கொண்டு தாக்கிய போது அவன் உடலானது இரண்டாக பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் மாறியது. இதுதான் நாதமும் விந்தும் நாதமும் விந்து கலா என்று வருகிறே. இதான் நாதமும் விந்தும் கலையும் ஒன்றாய் சேர்ந்த நிலை. மயில் என்றால் விந்து ஆகும், வேல் என்றால் ஞானமாகிய கலை, சேவல் என்றால் நாதம். இந்த மூன்றிற்கும் தலைவன் முருகனே ஆவார். இந்த மூன்றையும் அடைய வேண்டும் என்றால் நாம் முருகனின் திருநாமத்தை முருகா 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 என்று சொல்ல வேண்டும். முருகப்பெருமான் சூரபத்மனை மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் ஆக்கி கொண்டார். சிங்க முக அசுரனை அன்னை பார்வதி தேவிக்கு சிங்க வாகனமாக அளித்தார். மற்ற தெய்வங்களும் அவதார தெய்வங்களும் தீயவர்களை தண்டித்தார்கள், அழித்தார்கள். ஆனால் ஸ்ரீ முருகப்பெருமான் அவர் மட்டுமே தீயவர்களிடம் இருந்த பகையை மட்டும் அழித்து அவர்களை தன் அடியவர்களாகிய ஆக்கி கொண்டார். அருள்மிகு பாம்பன் சுவாமிகள் இயற்றி கொடுத்த பகைக்கடிதல் என்ற திருப்பாடல் முருகனுடைய பெருமைகளையும் அருள் திறமையும் எடுத்து இயம்புகின்றது. இப்படி அருணகிரி கண்ட ஆறுமுகம் இதை பற்றி இங்கு அளிக்கப்பட்டுள்ளது. சரவண பவ எண் சக்கரத்தை ஒரு மாம்பலகையில் அல்லது தேக்கு பலகையிலே அல்லது வாழை இலையிலோ பச்சரிசி மாவால் வரைந்து கொண்டு மஞ்சள் பொடி சுத்தமான குங்குமம் இவற்றால் அலங்கரித்து பாம்பன் சுவாமிகள் அவருடைய பகை கடிதல் துதியை ஓதி தேனும் தேனை மாவும் கலந்து முருகப்பெருமானுக்கு படைத்து தானமாக அளித்தல் மிக மிக நலம். இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமைகளிலும் சஷ்டி திதிகளும் இப்படி மேற்கூறிய சரவண பவ அப்படி
எண் நிறவும் தேதிகளில், அதாவது 1, 2, 4, 5, 7, 8 தேதிகளும் நிறைவேற்று நல்லது. சரவண பவ ஜீவிகளை போல சரவண பவ எண்களும் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு குசா என்னும் அற்புதமான நல் சக்தியை பற்றி விளக்கியுள்ளோம். நான்காய் விரிந்து 2இல் அடங்குவது குசா தத்துவம். இப்படி இம்முறையில் ஒரு எண்ணை 4ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்து கிடைப்பதே அந்த எண்ணுக்குரிய குசா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குசா எண் கணக்கீட்டின் அடுத்த கட்டமாக குசா எண்களுக்கு உரிய குசா எண்களை கணக்கிட்டால் 1இன் குசா எண் 2, 2இன் குசா எண் 4, 4இன் குசா எண் 8, 8இன் குசா எண் 7, 7இன் குசா எண் 5, இப்படி குசா எண் 5இன் குசா எண் 1 என குசா எண்களின் ஒரு குசா வளையமாக வரும். இப்படி அந்த குசா வளையத்தில் திகழும் 6 எண்களும், அதாவது 1, 2, 4, 5, 7 என்ற 6 எண்களும் சரவண பவ குசா எண்கள் என்று அழைக்கப்படும். எப்படி சரவண பவ என்ற 6 எழுத்துக்கு உரிய முருகப்பெருமான் அசுர சக்தியை அழிப்பதற்காக எம்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்டாரோ, அதுபோல இந்த 6 எண்களும் உலகில் உள்ள தீய சக்திகளை, அசுர எண்ணங்களை மாய்ப்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்டவை ஆகும். ஆனால் இந்த எண் சக்திகளை முறையாக பயன்படுத்தும் வித்தையை சித்தர்கள் மட்டுமே அறிவார்கள். ஆகையினால் இப்பொழுது இந்த சூரசம்ஹாரம் காவலூர் முருகனை பற்றி நாம் பலமுறை நமது அகசிய விஜய மூலமாக தெரிவித்தோம். இந்த வருடம் அசுர சக்தியில் மாய்ந்து நல்லவை பெருகும். இதனால் பல இயற்கை சீற்றங்களும் உண்டாகும். பெரும் தான் என்ற அகங்காரம் கொண்டு ஆடுகின்றவர்களை அடக்குகின்ற காலம் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். ஆகையினால் எதுவும் நாம் எதை பற்றியும் அதாவது அலட்சியமும் செய்யக்கூடாது, இதை பார்த்து அதிர்ச்சியும் அடையக்கூடாது. அவரவர்கள் காலம் முடிந்த பின் கரையேறுவார்கள். மீண்டும் மீண்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்கின்ற நிலை உண்டாகும். இப்பொழுது நல்லவர்களுக்கு நல்லவை மட்டும், தீயவர்களுக்கு சரியான தண்டனையும் இறைவன் கொடுப்பான் என்பது சித்தர்களுடைய வாக்கு. நல்லதையே செய்வோம், நல்லதையே சொல்வோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாளா அருணாச்சலா.